ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஸ்னாப்சீடில் எப்படி பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறதுன்னு பட்டர்ஃப்ளை ஆப்ஜெக்டை எப்படி ஒரு இமேஜில் அட்டாச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு வந்து ஸ்னாப்சீட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்னாப்சீட் இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய் ஸ்னாப்சீட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து ஸ்னாப்சீட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஸ்னாப்சீட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து நான் ஸ்னாப்சீட் ஓப்பன் பண்ண உடனே இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கொடுத்து இமேஜை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து நான் இமேஜ் ஆட் பண்ண உடனே இந்த டூல்ஸ் வந்து போங்க. இந்த டூல்ஸில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு இருக்கும். இதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ப்ரெஸ் பண்ண உடனே இதில் வந்து நியூட்ரல்னு வச்சுக்கோங்க. நியூட்ரலில் வச்சுட்டு இதை வந்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இந்த மாதிரி பேக் எடிட்ஸ் வந்து போங்க. இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து வியூ எடிட்ஸ் இருக்கும். இதில் வந்து போனீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ப்ரெஸ் சிம்பிள் இருக்கும். இதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இதை வந்து இந்த இன்வெர்ட் வந்து சிம்பிளை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இந்த இன்வெர்ட் சிம்பிள் ஆன் பண்ணிங்கன்னா அப்போ தான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து இது வந்து ஆட் ஆகும். இந்த மாதிரி ஆட் ஆனவுடனே இந்த ஐ சிம்பிள் வந்து ஆனில் இருந்துச்சுன்னா இதை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிங்கன்னா தான் அப்போ தான் நீங்கள் வந்து எங்கே எரேஸ் பண்ணுறீங்கன்னு கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக தெரியும். இப்போ வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து 0 வச்சுக்கோங்க. 0 வச்சுட்டு கரெக்டாக இந்த ஃபேஸில் வந்து எரேஸ் பண்ணுங்கள். இந்த எரேசிங் ப்ராசஸ் வந்து முடித்த உடனே நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த பேக் கொடுங்க. இந்த பேக் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் டூல்ஸ் போங்க. டூல்ஸில் வந்துட்டு டபுள் எக்ஸ்போஷர் வந்து கிளிக் பண்ணுங்கள். டபுள் எக்ஸ்போஷர் கிளிக் பண்ணிட்டு ஆட் இமேஜ் கொடுங்க. இந்த ஆட் இமேஜில் இந்த ப்ளூ கலர் சாலிட் கலரும் இந்த பட்டர்ஃப்ளை இமேஜும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அங்கே நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க கூகுள் ட்ரைவ் மூலிமா. இப்போ வந்து நான் இந்த சாலிட் கலர் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இது வந்து ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த லேயர்ஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து சப்ராக்ட்னு கொடுங்க. சப்ராக்ட்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் வந்து உட்காரும். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி உட்காந்த உடனே இப்போ வந்து டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த பேக் எடிட்ஸ் போயிட்டு வியூ எடிட்ஸ் போங்க. இப்போ வந்து வியூ எடிட்ஸ் போயிட்டு இந்த டபுள் எக்ஸ்ப்ரெஷர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணிங்களோ அதே ப்ராசஸ் வந்து இந்த டபுள் எக்ஸ்ப்ரெஷருக்கும் பண்ணணும். இந்த ப்ரெஷ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதை வந்து 0 வச்சுக்கோங்க. இன்வெர்ட் பண்ணுங்கள். இன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஜூம் பண்ணி இதை வந்து ரேஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து எரேஸ் பண்ணி உடனே இந்த ஹேர் கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ப்ளூயிஷாக ஒரு மாதிரியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் எந்த மாதிரி சால்வ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்போஷர்ஸ் வந்து 15 வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து லைட்டாக எரேஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹேர் கிட்ட வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி அங்கங்கே மட்டும் லைட்டாக பண்ணுங்கள். அதிகமாக பண்ணிங்கன்னா அந்த ப்ளூயிஷ் வந்து போயிடும். ஸோ வந்து நான் அங்கங்கே லைட்டாக மட்டும் பண்ணுறேன். இந்த மாதிரி கலர் வந்து எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சுன்னா நம்ம லேயர் தாண்டி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து போயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து டபுள் எக்ஸ்ப்ரெஷர்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து இரேஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா போன இடத்துல வந்து இரேஸ் ஆயிரும். ஒன்ஸ் வந்து இந்த எரேசிங் ப்ராசஸ் வந்து முடித்த உடனே இப்போ வந்து என்ன பண்ணணும்னா டிக் கொடுத்துட்டு இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணால் பேக் கொடுங்க. பேக் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து இதில் வந்து டூல்ஸ் வந்து போங்க. டூல்ஸில் வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேலே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒயிட் பேலன்ஸ்ன்னு இருக்கும். இந்த ஒயிட் பேலன்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து டெம்பரேச்சரை வந்து உங்களுக்கு தேவையான லெவல் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து இதில் வந்து ஒரு -13 அந்த மாதிரி கொடுக்குறேன். டின்ட்டு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த ரேஞ்ச் தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் என்ன பண்ணணும்னா டூல்ஸ் வந்து போயிட்டு
இந்த டூல்ஸில் வந்து செலக்டிவ் வந்து போங்க. இந்த செலக்டிவில் வந்துட்டு கரெக்டாக இந்த ஃபேஸில் வந்து இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஃபிங்கரை வச்சு இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைஸ் வந்து டிஃபர் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி ஃபேஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு எடிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஃபேஸ்க்கு மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒன்ஸ் வந்து இந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வந்து இப்படி கீழே வந்து இப்படி மேலே வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், அப்புறம் சேச்சுரேஷன், ஸ்ட்ரக்சர்னு மாறும். இப்போ நான் வந்து பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பிரைட்னஸ் வந்து ஒரு 13 அந்த மாதிரி வைக்கிறேன். கான்ட்ராஸ்ட் வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் 44 வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ரேஞ்ச் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வச்ச உடனே டிக் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா மறுபடியும் டூல்ஸ் போங்க. டூல்ஸ் போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த விக்னேட்னு இருக்கும். இதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் வந்து அவுட்டர் பிரைட்னஸ் வந்து ஒரு -58 அந்த மாதிரி நான் 58, 59 அந்த மாதிரி வைக்கிறேன். உங்களுக்கு எந்த ரேஞ்ச் வேணுமோ அந்த மாதிரி வைங்க. கொஞ்சம் வந்து ஃபேஸ் கிட்ட ரொம்ப பிளாக் ஆகாத மாதிரி பாதி மட்டும் பிளாக் ஆகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த ரேஞ்ச் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்னர் பிரைட்னஸ் வந்து ஒரு இந்த மாதிரி -10 வைக்கிறேன். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வச்ச உடனே இப்போ வந்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ தான் ஒரு மெயின் ரோல் இருக்குது. இந்த ரோலில் தான் நம்ம பட்டர்ஃப்ளை ஆப்ஜெக்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். பட்டர்ஃப்ளை ஆப்ஜெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா ஆல்ரெடி வந்து நம்ம சாலிட் கலர் ஆட் பண்ண மாதிரி இப்போ வந்து மறுபடியும் வந்து டபுள் எக்ஸ்ப்ரெஷர் போய் பட்டர்ஃப்ளை வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். மறுபடியும் டூல்ஸ் போங்க. டூல்ஸில் வந்து டபுள் எக்ஸ்ப்ரெஷர் வந்து போங்க. இந்த டபுள் எக்ஸ்ப்ரெஷரில் இப்போ வந்து ஆட் இமேஜ் வந்து கொடுங்க. இந்த ஆட் இமேஜில் இந்த பட்டர்ஃப்ளை இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு தேவையான ரேஞ்ச் சைஸில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த லேயர் வந்து போங்க. இந்த லேயரில் வந்து ஆடுன்னு கொடுங்க. ஆடுன்னு கொடுத்து இப்போ வந்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா மறுபடியும் டூல்ஸ் வந்து போங்க. டூல்ஸில் வந்து விக்னேட்னு போங்க. இந்த விக்னேட்டில் இப்போ வந்து உங்களுக்கு தேவையான லெவல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆஃப் ஃபேஸ்க்கு மட்டும் பிரைட்னஸ் வந்து வர மாதிரியும் மிச்ச ஃபேஸ்க்கு வந்து பிளாக்கிஷாக வர மாதிரி நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சு முடித்த உடனே இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு தேவையான இமேஜுக்கு வந்து ஷார்ப்னஸ், டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்கணுன்னா இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா டிக் கொடுத்து இதை சேவ் பண்ணிவிட்டு டூல்ஸ் போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டியூன் இமேஜ்னு இருக்கும். இதில் வந்து போயிட்டு உங்களுக்கு தேவையான லெவலுக்கு வந்து நீங்கள் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கொஞ்சம் பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவைன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக வந்து இமேஜை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட்லாம். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த எடிட்டான வேலை வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து டிக் கொடுத்து இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் என் ப்ரிஃபரன்ஸுக்கு. ஸோ வந்து நான் வந்து டெக்ஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இதை வந்து டூல்ஸ் வந்து போய்ட்டு டெக்ஸ்ட்டு போங்க. டெக்ஸ்ட்டில் வந்து இப்படி டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட் வந்து கேட்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து அட்டு கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் டாட் வச்சுக்கோங்க. இல்லைனா இதை யோக்கின்னு மட்டும் வச்சிங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப ஜூமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டாட் வச்சிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி டாட் வச்சுட்டு இப்போ வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ண உடனே இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா டாட்ஸ்லாம் வந்து போகிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இந்த பேக் எடிட்ஸ் போயிட்டு வியூ எடிட்ஸ் வந்து போங்க. இந்த வியூ எடிட்ஸில் டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணி ப்ரஷ்ஷுக்கு போங்க. ப்ரஷ்ஷுக்கு போயிட்டு இதை வந்து இன்வெர்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து இதை வந்து 0ல் வச்சுக்கோங்க. 0ல் வச்சுட்டு இந்த டாட் பிளேஸ் மட்டும் எரேஸ் பண்ணுங்கள். எரேஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம எப்படி இருந்த இமேஜை வந்து எப்படி மாற்றிருக்கோன்னு வந்து பாருங்கள். இதுதான் ஒரிஜினல் இமேஜ். இப்போ நம்ம எடிட் பண்ணது இந்த மாதிரி வந்து எடிட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from Yokesh. Thanks for watching.